காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடியின் பெருமையினாலும் ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. நாம் முந்தைய அத்தியாயத்திலே பார்த்தோம். 33வது வரியை சொன்னால், இளைப்பு விழாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே என்று அற்புதமான ஒரு நிகழ்வை கூறினாள். வேதம் கற்ற அந்தணனாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பாணர் குலத்திலே பிறந்த நம்பாடுவான் எப்படி அவனுக்கு ஒரே ஒரு பண்ணின் புண்ணியத்தை ஈந்து மோட்சத்தை கொடுத்தான் என்பதை பற்றி அதி அற்புதமாக கூறினால் நாமும் கேட்டோம். இப்பொழுது அடுத்த வரியை சொல்கின்றாள். 34வது வரி, இடைகழியே கண்டேனோ முதலாழ்வார்களை போலே என்று சொல்கின்றாள். வைணவத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் 12 ஆழ்வார்களையும் யாராலும் மறக்க முடியாத அற்புதமான வரலாறு உண்டு. இதிலே முதல் 3 ஆழ்வார்களுடைய வைபவம் அதி அற்புதமானது. இந்த 3 ஆழ்வார்களும் அயோனிஜர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் ஒரு தாயின் வயிற்றில் கருவில் உதித்தவர்கள் கிடையாது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதிலே நாம பொய்கை ஆழ்வார் எப்படி பிறந்தார் என்று பார்த்தால், அவர் காஞ்சிபுரம் திருவெக்காவில் அவதரித்தவர். அவர் பொய்கையிலே ஒரு தாமரை பூவிலே அவதரித்தவர். பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய பாஞ்சச்சன்யம் என்ற சங்கின் அம்சமாக பிறந்தவர். அடுத்தவர் பூதத்தாழ்வார். இவர் திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படுகின்ற மாமல்லபுரத்திலே நீலோற்பல மலரில் அவதரித்தவர். அடுத்தவர் பேயாழ்வார். இவர் மயிலாப்பூரிலே அவதரித்தவர் ஒரு செவ்வள்ளி மலரிலே. இந்த 3 பேரும் யோகிகள். பூதத்தாழ்வார் கௌமோதகி என்ற கதையின் அம்சமாக பிறந்தவர். திருமாலினுடைய பஞ்ச ஆயுதங்களிலே ஒன்று. பேயாழ்வார் நந்தகி என்ற வாளின் அம்சமாக பிறந்தவர். இந்த 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பல ஸ்தல யாத்திரை செய்வார்களாம். அவர்களை ஓடி திரியும் யோகிகள் என்று பெருமையாக அழைக்கின்றார்கள் வைணவத்திலே. யோகிகளினுடைய நிலை என்ன? எப்பொழுதும் மறவாமல் பெருமாளை துதி செய்து கொண்டு இருப்பவர்கள். பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்ததாம். என்னன்னா, இந்த 3 பேரையும் ஒரு சேர காண வேண்டும். சரி, அதற்கு ஒரு திருவிளையாடலை நடத்தணும் இல்லையா? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒன்று கூடி விடுவார்களா ஒரே நேரத்துல? திருக்கோவிலூருக்கு சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதான் 3 பேருக்கும். பெருமாள் பாருங்க, அதற்கு முன்னாடியே திட்டமிட்டு விடுகின்றார். இந்த 3 பேரோடு நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஒரு நாள் மழைக்காலம். அப்பொழுது என்ன பண்றாரு பொய்கை ஆழ்வார்? திருக்கோவிலூருக்கு வருகின்றார். அங்கே மிருகண்டு என்ற ஒரு மகரிஷி இருக்கின்றார். அவருடைய தவக்குடலிலே வந்து நிற்கின்றார். கடுமையான சாரல் அடிக்கின்றது, மழைக்காலம். பார்க்கின்றார். அப்பொழுது இடைகழியிலே சென்று அவர் அமருகின்றார். ஏன்னா மழையெல்லாம் நினைத்து விட்டது மேனியை. நாம நினைக்கலாம், இடைகழி என்றால் என்ன? வீட்டிற்குள்ளேவும் வாசலுக்கு நடுவிலும் இடைப்பட்ட இடத்தை நாம் இடைகழி என்று அழைப்போம். அவர் வந்து அங்க அமர்கின்றார். கொஞ்ச நேரம் கழித்து பூதத்தாழ்வார் அங்கே வருகின்றார். கதவை தட்டுகின்றார். ஏன்னா இவர் கதவை மூடிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டாரு. ரேழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடைகழியில. யாருன்னு கேட்கிறார். அப்போ இவர் சொல்றார், ஐயா நான் இந்த மாதிரி வெளியே நின்றுட்டு இருக்கேன், மழை வருது அப்படின்னு. அப்போ பொய்கை ஆழ்வார் சொல்றாரு, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் அப்படின்னு. சரி, அப்ப அவரும் உள்ள வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுது. மழை நின்றபாடாக இல்லை, ஓய்ந்து விடவில்லை. அப்பொழுது பேயாழ்வார் அந்த பக்கமாக வருகின்றார். கதவை தட்டுகின்றார். பார்க்கின்றார்கள் இந்த 2 பேருமே. ஏன்னா முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்து அமர்ந்து விட்டார்.
பிற்பாடு பூதத்தாழ்வார் வருகின்றார். அவருக்கு புரிந்துவிட்டது இவர் பெருமாளை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவர் என்று. அப்பொழுது தண்டனிட்டு வணங்குகின்றார். இது அவர்களுடைய முறை, ஒருவரை ஒருவர் வணங்குகின்ற அற்புதமான முறை. இப்பொழுது பேயாழ்வார் வந்து கதவை தட்டுகின்றார். பார்க்கின்றார் பொய்கையாழ்வார். ஐயா, இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவராக இருந்தால் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த இடைவெளியில வேற வழி கிடையாது, வெளியே போக முடியாது. கடுமையான சாரல் அடிக்கின்றது, மழைக்காலம். அப்பொழுது அந்த 3 பேரும் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்களாம். பெருமாளுக்கு பாருங்க ரொம்ப ஆசையா போயிடுச்சு. இந்த 3 யோகிகளுக்கு நடுவே நாம் நின்றால் என்ன? ஏன்னா அங்க இருக்கிறதே இடப்பற்றாக்குறை, அவ்வளவுதான். 3 பேர் தான் அங்கே நிற்க முடியும். பெருமாள் பாருங்க பக்கத்துல வந்து நின்றுடுறாரு. நல்ல இருட்டு, யாருக்கும் பக்கத்தில் நிற்பவர் யார் என்பது புரியவில்லை, அவ்வளவு தெல்ல தெளிவாக புலப்படவில்லை. ஆனா நடுவுல யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்றத மாத்திரம் உணர்ந்துட்டாங்க, யாருன்னு தெரியல. ஆனா பெருமாளுடைய அந்த ஸ்பரிசம் பாருங்க, இவர்கள் உடலுக்குள்ளே ஒரு இன்பச் சிலிர்ப்பு, ஆனந்த பரவசம் தோன்றுகின்றது. அப்பொழுது பொய்கையாழ்வார் உணர்ந்து விட்டார், வந்திருப்பது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்பதை கண்டு கொண்டார். அவரால் அந்த பரவசத்தை தாங்க முடியவில்லை. முதல் பாசுரம் பாடுகின்றார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானுக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. இதை பார்க்கின்றார் பூதத்தாழ்வார். அவர் அடுத்த பாசுரத்தை பாடுகின்றார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடுகின்றார். பெருமாளுக்கே பரவசமா போயிடுச்சு. ஏன்னா நம்முடைய முழு திருமேனி நம்மை காண்பிக்கவில்லை, இன்னும் தரிசனம் கொடுக்கவில்லை. வெறுமனே பக்கத்தில் இருப்பதை மட்டும் உணர்த்துவதற்கே இத்தனை பேர் இப்படி பாடுகின்றார்கள். 2 பேர் பாடியாச்சு இது பாசுரம். அவர் தன்னுடைய முழு உருவத்தையும் காண்பித்து விட்டார், தரிசனம் கொடுத்து விட்டார். அப்பொழுது மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்ற பேயாழ்வார் பாடுகின்றார். திருக்கண்டேன் பொன்மேனை கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், குறிச்சங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று என்று பாடுகின்றாராம். அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், சொல்லில் அடங்க முடியாத அந்த துள்ளல் பாசுரத்திலே வெளிப்பட்டு விடுகின்றது. எப்படி பாடுகின்றார் பாருங்கள். குறிச்சங்கம் கை கண்டேன், ஆழி கையில் இருக்கான், சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கான், அவருடைய அந்த ஒளி திகழக்கூடிய பொன்மேன் என் கண்களிலே பட்டுவிட்டதே என்று பாடுகின்றாராம். முதல் பாசுரத்தை பொய்கையாழ்வார் பாடினார், அடுத்த பாசுரம் பூதத்தாழ்வார் பாடினார், 3வதாக பேயாழ்வார் பாடுகின்றார். கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் பெருமாள். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல பிள்ளையார் சுழி போட்டவர்கள் இந்த 3 பேர். முதலிலே பொய்கையாழ்வார் ஒரு 100 பாசுரங்கள் பாடுகின்றார், அடுத்தது பூதத்தாழ்வார் ஒரு 100 பாடல்கள், அடுத்தது பேயாழ்வார். இப்படி முதல் 3 ஆழ்வார்கள் எப்படி கண்டு கொண்டார்களாம்? திருக்கோவிலூரிலே மிருகண்ட முனிவருடைய ஆசிரமத்திலே தவக்குடிலே ஒரு இடைகழியிலே பெருமாள் காட்சி கொடுக்கின்றார், தரிசனம் கொடுக்கின்றார். அப்பொழுது பாடப்பட்டதுதான் அருமையான இந்த பாசுரங்கள். பெருமாளுக்கு எப்படிப்பட்ட விளக்கு இடுகின்றாராம் பொய்கையாழ்வார். இந்த உலகத்தையே நாம கடலா வச்சுக்கிட்டு அதுல திரி போட்டு எண்ணெய் இட்டு அவருக்கு விளக்கு ஏற்றுகின்றாராம். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். அடுத்ததாக பாடுறாரு பூதத்தாழ்வார். அன்பையே நான் நெய் விளக்காக இட்டு என்னுடைய ஞானத்தை கொண்டு ஏற்றினேன் நெய் விளக்கு என்று பாடுகின்றார். இப்படி பாடி முடித்தவுடன் தரிசனம் கிடைக்கின்றது. அப்பொழுது பேயாழ்வார் அற்புதமாக திருக்கண்டேன் பொன்மேனை கண்டேன் என்று அற்புதமான பாசுரத்தை சிலாக்கியமாக வடித்து தருகின்றார். எத்தனை உண்மையான பக்தி இருந்தால் இவர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்திருக்க முடியும், அடியார்களுக்கு நடுவே நின்றிருக்க முடியும். அப்பொழுது அவர்களுடைய அந்த அன்பு உண்மையானதாக, உறுதியானதாக, ஆழமானதாக இருந்தது. இதனால் இந்த மூவருக்கும் ஒரு சேர ஓரிடத்திலே அவர் காட்சி கொடுக்கின்றாராம். இந்த இடைகழி வழியை நான் கண்டுவிட்டேனா என்ன பெருமாளை? அவ்வளவு பக்தி எனக்கு இருந்ததா சுவாமி? அவ்வளவு பக்தி எனக்கு உண்மையிலே இருந்திருந்தால் நான் இடைகழியிலே முதலாழ்வார்கள் கண்டார்கள் அல்லவா, அந்த ஆனந்த வைபவம்,
அது எனக்கு கிட்டி இருக்கும் அல்லவா, அப்படியெல்லாம் நான் அன்பு செய்யவில்லையே சுவாமி என்று ஸ்ரீமத் ராமானுஜரிடம் கூறுகின்றால். மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. எவ்வளவு அற்புதம் பாருங்கள், மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளைதான். ஆனால் ஞானத்திலே எவ்வளவு அற்புதமாக வடிக்கின்றால். ஒவ்வொரு வார்த்தையையும் ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்தும் அருமையாக கிருஷ்ண அன்பர்களை, ராம பக்தர்களை சொல்லிக் கொண்டே வருகின்றால். இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம் 34வது வரி. இடைகழியே கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போல என்று இந்த 3 ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் ஒரு சேர ஒரே ஒரு வரியிலே முடித்து விட்டால் அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால், அது யாரை பற்றியது என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளிலும் நம்முடைய மனத்தை செலுத்திக் கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.